ஸ்தோத்திரப்பா. நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவருப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நேரத்தை தந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நம்ம மனிதர்களுக்கு அடிமைகளாகக்கூடாது, மனுஷர்களுக்கு அடிமைகளாக கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக இருங்கள் அப்படின்ட்டு பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது. மனிதர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். அந்த காலத்தில் மனிதர்களை விற்றார்கள், அடிமைகளாக விற்றார்கள். நமக்கு தெரிந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள், இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். அப்படி போல மனிதர்கள் இந்த நாளிலே பவுலையா எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம யாரும் இப்போ அப்படி விற்கிறது கிடையாது. அந்த காலத்தில் கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைக்க முடியலன்னா நம்ம பிள்ளையை அங்கே வேலைக்கு விட்டுறணும். அவங்க அந்த பிள்ளையை வேலை வாங்குவாங்க. நம்ம எப்போ பணத்தை கொடுக்கமோ அப்போ நம்ம பிள்ளையை திரும்ப தருவாங்க. அதான் அடிமை வாழ்க்கை. அதை தான் ஆபிரகாம் லிங்கன் ஒழித்தார் நம்ம நாட்டில். அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியம் செய்கிற அநேகர் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்கீங்களா என்ன தெரியாது. மனிதர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும், யாருனாலும் சரி, நாம் மனுஷருக்கு அடிமைகளாக கூடாது. எதுக்காக மனிதர்களுக்கு அடிமையாக கூடாது என்றால், நாம் தேவனாலே அவருடைய இரத்தம் சிந்தி நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். இயேசுவினுடைய அவர் இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தை அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் சிந்தப்பட்டது. இப்போ பிளட்டு விற்காங்களா? பிளட்டு என்ன செய்வாங்க? விற்று பணம் வாங்கிக்கிடுவாங்க. குடிக்கிறவங்க அப்படிலாம் செய்கிறாங்க. யாருக்காவது சோம்பலைனா பிளட்டு கொடுப்பாங்க, சும்மாயும் கொடுக்காங்க, பணத்தும் கொடுப்பாங்க. இயேசுவா தன்னுடைய எத்தனை லிட்டரோ அவ்வளோ இரத்தத்தை நமக்காக சிந்தி அந்த இரத்தத்தினால கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம தேவனுடைய பிள்ளை ஆகிறதுனால நம்ம இயேசுவுக்கு தான் அடிமைகள், மனிதருக்கு அடிமைகள் அல்ல. இப்போ இதில் எப்படி மனிதர்களுக்கு அடிமைகளாகிறோம் நமக்கே தெரியாது. எப்படி ஒரு மனிதனுக்கு அடிமை ஆகிறோம்? இப்போ காதலிக்கிறார்கள் பிள்ளைகள், வாலிப பையங்க காதலிக்காங்க. காதலிக்கும் போது அந்த பெண்ணுக்கு அடிமையாகிடுறாங்க. இல்லை ஒரு பெண்ணு, ஒரு வாலிப மகள் ஒரு வாலிபனை காதலிக்கிறாள், கடைசியில் அவள் அடிமையாகிடுவா. சந்தோஷம் என்பது ஒரு பெண்ணு காதலிக்காத வரைக்கும் தான். ஒரு வாலிப மகளாக இருக்கட்டும், ஒரு வாலிப மகனாக இருக்கட்டும், அவங்க யாரையாவது காதல் பண்ணவில்லை என்றால் அது சந்தோஷமான வாழ்க்கை தான். காதல்னு என்னைக்காவது எவனுக்காவது எவளுக்காட்டு அடிமையாக தன்னை கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கு அவங்க சந்தோஷம் போய்விடும். ஒருவருக்கு ஒருவர் அடிமைகளாக ஆகி விடுகின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் மனசிற்கு எப்படி அடிமையாகிறோன்னு நமக்கே தெரியாது. நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், நீங்கள் ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். சூழ்நிலையில் நம்ம அழைப்பு, அதாவது தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று நம்மை பற்றிய நோக்கத்தையே நாம் இழந்து விடுவோம். நாம் ஒருவருக்கு அடிமைகளாக ஆகிவிட்டால் நம்முடைய நேரங்களை எல்லாம் அவர்களிடமே செலவழிப்போம். இப்போ தேவன் நம்மை அழைத்தது, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நமக்கு மறந்துடும். நேரங்கள் நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை யாராவது இருக்கட்டும், அவர்களிடத்தில் அதிகமாக நம்ம நேரத்தை செலவிடும்போது நம்முடைய அழைப்பு மறக்கப்பட்டு போகின்றது. தேவன் தெரிந்து கொண்ட நம்மை பற்றிய நோக்கத்தை நாம் இழந்து விடுவோம். எந்த மனிதருக்கும் மனுஷிக்கும் அடிமைகள் ஆகாதிருங்கள்.
இன்னும் ஒருத்தங்க நம்மளை ஆளும்படிக்கு நாம் அடிமைகள் ஆகக்கூடாது. கணவன் மனைவி உறவை நான் சொல்ல வரல, பெற்றோர் பிள்ளைகள் உறவை நான் சொல்ல வரல. அது ஒரு கூட்டு குடும்பம், அது ஒரு கதம்பம். அது அவங்க எல்லாரும் யாருக்கும் அவங்க எப்படி இருந்துக்கிடுவாங்க. வெளியில் உள்ளவர்களை நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களை சொல்லுகிறேன், விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கு இந்த செய்தி. அப்போது நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை யாருக்கும் நம்ம மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு அடிமையாகி அந்த நேரங்களை கொடுத்து விடும் பொழுது நம்முடைய அழைப்பை நாம் மறந்து விடுகின்றோம். தவறு. தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்ற அந்த நோக்கத்தையே நாம் இழந்து விடுவோம். திருப்பி அதிலிருந்து எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நிமித்தம் அதிகமான பாதிப்பு உண்டாகும். இந்த செய்தி கேட்கின்ற நீங்கள் யாருக்காகவாது அடிமைகளாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய நண்பனுக்கோ, உங்களுடைய விசுவாசிகளில் ஒருத்தருக்கோ, இல்லை ஒரு ஊழியர்கிட்டையோ அடிமைகளாகக்கூடாது. கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அதன்படி ஜீவிக்க வேண்டும், அவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். ஆனால் அடிமையாகக்கூடாது. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரங்களை நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. அவங்களே தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார். அந்த அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும். விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம அழைப்பு ஏதோ அந்த லைனில் க்ளீனாக இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்முடைய கண்கள் தேவனையே நோக்கி இருக்க வேண்டும். ஏசாயாவில் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, ரொம்ப என்னை டச் பண்ணிச்சு. 2020 நான் சுகவீனமாக இருக்கும்போது அநேக ஊழியக்காரர்கள்ட்ட ஃபோனில் நேரில் ஜெபம் பண்ணுவேன். அப்படி நேரம் எனக்கு ரிலீஃபே ஆகலை, விடுதலையே கிடைக்கல. ஒரு நாள் நான் வாசித்த அந்த வசனத்தை, நான் எழுதிட்டு வரல, அந்த வசனத்தை நான் வாசித்தேன். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவானாக. அப்போ நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே நோக்க வேண்டும். அப்போ நமக்குள்ளே என்ன வராது தெரியுமா? பதஷ்டம் வராது, பயம் வராது, யாருக்கும் நம்ம அடிமையாக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அந்த மனசில் கர்த்தருக்கு மட்டும் அடிமைங்கிறது இல்லாமல் போய்விடுகிறது? போய்விடக்கூடாது. தேவன் அவருடைய இரத்தத்தினால நம்ம கிரயத்துக்கு எடுத்து விட்டார். நம்ம இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டோம், இந்த சரீரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அவருக்கே தான் சொந்தம். தேவனுடைய பிள்ளைகள் வழக்காடக்கூடாது. ஏன்னா நீ யாருக்காவது அடிமையாயிட்டேன்னா ஒன்று அவங்க மேற்கொண்டுருவாங்க, நீ வழக்காட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றம்தான். இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னா உங்களை அவங்க ஆளுகை செய்வார்கள், உங்களை ஆளுகை செய்வார்கள், உங்கள் மேல் அதிகாரம் பண்ணுவார்கள். அதான் செய்யக்கூடாது அப்படின்னு 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனத்தில், நீங்கள் கிரயத்துக்கு, இயேசுவின் இரத்தத்துக்கு நீங்கள் கிரயமாக எடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், மனிதர்களுக்கு அடிமைகளாகாதீர்கள். அதிகமான பாதிப்பு ஏற்படும், அதிகமான இழப்பு ஏற்படும், மனசில் கஷ்டங்கள் ஏற்படும், வீழ்ச்சி ஏற்படும், விடுதலை அடைய செய்து நம் மனக்கண்களையே குருடாக்கி சீரழித்து விடும். மனுஷர்களுக்கு அடிமைகளாக இருந்தால் பெரியவர்களை, ஊழியக்காரர்களை மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், கனம் பண்ண வேண்டும், பிரைஸ் தி லார்ட் சொல்ல வேண்டும். அடிமையாகிடக்கூடாது. கர்த்தருக்கு மட்டும்தான் அடிமை. நம்ம போகிற அழைப்பில், பாதையில் திருப்பி விட்டுரும், டேன் பண்ணி விட்டுரும். சரியான இடத்துல போனால் தான் சரியான ஊருக்கு போக முடியும். மதுரைக்கு போகணுன்னா எந்த வழியாக போகணும்? அருப்புக்கோட்டை, பந்தல்குடி, அந்த மாதிரி வழியாக போனால் தான் மதுரைக்கு போக முடியும். நீங்கள் மதுரைக்கு போகிறதுக்கு திருநெல்வேலி, என்ன நாகர்கோவில் அப்படி நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மதுரைக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது.
நீங்கள் வாகை குளத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மதுரைக்கு போக முடியும்? மதுரை வடக்கே இருக்கிறது, தூத்துக்குடிக்கு வடக்கே இருக்கிறது. வாகைக்குளம் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு மேற்கே இருக்கிறது. எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அந்த அழைப்பு தவறும்போது அநேக கஷ்டங்கள் ஏற்படும், அநேக பிரயாசம், வீணான பிரயாசம், வீணான இழப்புகள். இன்றைக்கி நீங்கள் உங்களை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஏசப்பா, நான் உங்களுக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கேனா? எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அடிமையாகிறவன் மனசில் இலகுனவனாக இருப்பான், பாவத்துக்கு இறக்கம் காட்டுவான். பாவத்துக்கு இறக்கம் காட்டுனா அதில் வீழ்ந்து போயிடுவோம். ஜாக்கிரதை இருக்க முடியும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரே வாழ்க்கை இயேசுக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும். நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விடும். நம்முடைய மனசுக்கு அடிமையிட்டு அவங்க நம்மளை மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க. மேற்கொள்ள 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 நம்ம கேவலம் தான் வரும், கேவலம் வரும். நீங்கள் உங்களுடைய சீக்கிரட்டெல்லாம் சொல்லிடுவீங்க, உங்களுடைய பலவீனத்தெல்லாம் சொல்லிடுவீங்க. எதுக்குன்னா அவங்கள சமாதானப்படுத்துவதற்கு, நீங்கள் நல்லவங்க தான் அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்கு, எனக்கும் நிறைய கஷ்டம் இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. இப்படியாக நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள். இதை அவர்கள் வெளியே பரப்பி உங்களை கேவலப்படுத்தி விடுவார்கள். அதனால தான் எந்த மனுஷனுக்கும் அடிமையாகக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க வேண்டியது நம்முடைய வேலை, கூடி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஐக்கியப்பட்டு ஒரு மனத்தோடு ஜெபிக்கலாம், ஆனால் அடிமையாகக்கூடாது. ஏன்னா அழைப்பை தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வரேன். ஏன் மனசுகளுக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னா, இயேசுவின் இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 20வது வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய அழைப்பு, நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். வீடுகளிலே நாங்கள் கூடி ஜெபம் செய்வோம். நாங்கள் எங்கேயும் போய் யார்கிட்டையும் காணிக்கை வாங்கிறது இல்லை, காணிக்கை பெட்டியும் நாங்கள் வைக்கிறது இல்லை. நாங்கள் எல்லாருமாக நிறைய பெண்கள் 60-70 பேர் ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் தேசத்துக்காக, திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, மக்களுக்காக ஜெபம் செய்வோம். எங்களுடைய அழைப்பு. இந்த அழைப்பை விட்டு நான் இன்னொன்றுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு தடவை ஒரு அண்ணன் கிராம ஊழியம் செய்வாங்க, வேன் பிடிச்சி நிறைய பேர் போவாங்க. அப்போ அந்த அண்ணன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ பேர் கூடி ஜெபம் பண்ணுற, நல்ல ஊழியம் செய்கிற, தெருவாக போகிற, உன் பாட்டுக்கு தெருவாக போகிற, தெருவில் உட்கார்ந்து இருக்கிற மக்கள்கிட்டலாம் உட்காந்து பேசுகிற ஏசப்பா பற்றி, அவங்களும் ரசிக்கப்படுறாங்க. நீ இந்த கிராம ஊழியத்துக்கு வாயேன். ஏன் தாயி நீ வரவே மாட்டாங்க அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. அப்போ என்னோடய ஹஸ்பண்டு சம்மதிக்க மாட்டாங்கண்ணா, இங்கே அவங்க கடைக்கு போகும்போது நான் 4 வீட்டில் போய் இயேசுவை பற்றி சொல்லிட்டு வருவேண்ணா அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் ஒரு நாள் கேட்டாங்க, நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், ஒரு நாள் வாயேன் கிராம ஊழியத்துக்கு அப்படின்னு. அப்படின்னா என்னோடய கணவர்கிட்ட சொன்னேன், இப்போ இப்படி இந்த அண்ணன் கூப்பிட்றாங்க, அவங்க ரொம்ப ஊழியம் செய்கிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க வேனில், இனி இந்த அண்ணன் கூப்பிட்றாங்க போயிட்டு வரட்டா அப்படின்னு. சரி, இப்போ என்ன பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள் பார்த்துக்கோங்க. அப்போ சரி கடைக்கு போயிட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டேன், போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. சரி நானும் கிராம ஊழியம் போனேன். நல்லா தான் இருக்குது. நல்லா அப்படி ஒவ்வொரு வீடாக போய் மக்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய கண்ணீருக்காக ஜெபம் பண்ணி நல்லா இருக்குது. 11 மணிக்கிட்ட ஆயிட்டு நாங்கள் எல்லோரும் வேனில் வரோம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு சகோதரிகளை இறக்கி விட்டுக்கிட்டே வராங்க. எங்கள் தெருவில் நான் மட்டும்தான். அப்போ என்னை இறக்கி விடணும். என்னை இறக்கி விடுறதுக்கு டேர்ன் பண்ணும்போது எங்கள் தெருவுக்குள்ளே டேர்ன் பண்ணையுமே எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாக்கில் ஒரு செத்த வீட்டு பந்தல் போட்டிருக்கு, இறந்த வீட்டு பந்தல் போட்டிருக்கு. எங்கள் வீட்டுக்கு அடுத்தாக்கில், எங்கள் வீடு இப்படி நேரம் இருக்கா, அடுத்த வீட்டில் செத்த வீட்டு பந்தல் போட்டிருக்கு. எனக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா நம்ம போகும்போது ஒன்றும் இல்லையே, இப்போ இறந்த வீட்டு பந்தல் போட்டிருக்க. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, டிரைவரும் கேட்டார், இங்கே தானே உங்கள் வீடு இருக்குது, பக்கத்தில் தெரியலையே என்ன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இறங்கிட்டேன். இறங்கினா அது பக்கத்து வீட்டுக்காரங்க. சரி நான் போய் படுத்துட்டு என்ன டைம் ஆச்சு, காலையில் பார்த்தாச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு சகோதரர், வயசானவர் தான், இறந்துருந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டாங்க அப்படின்னா,
இன்னைக்கு ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்யதில்லை. உன் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இந்த தாத்தா இருந்தார்ல, இந்த தாத்தாவுக்காக போய் என்னைக்காவது நீ அந்த வீட்டு வாசலில் உட்கார்ந்து இயேசுவின் அன்பையும் ரட்சிப்பையும் அவருடைய இரத்தத்தையும் பாவ மன்னிப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் நரகத்தை குறித்து நீ என்னைக்காவது சொன்னியா? நீ எத்தனையோ மைலுக்கு அப்பால் ஒரு கிராமத்துக்கு காலையில் போயிட்டு நைட்டு 11 மணிக்கு வந்திருக்க. இந்த மனுஷனுக்கு நீ சொல்லலையே அப்படின்னு கேட்டாங்க. ஆர்டர் கேட்டாங்க, தெளிவாக கேட்டாங்க. உன் பக்கத்து வீடு ஏற்ற வீட்டுக்காரனுக்கு நீ சொல்லலையே, நீ எங்கேயோ போய் கிராமத்தில் போய் ஊழியம் செய்துட்டு வாரிய. நீ ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு. ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியும்? மன்னிப்பு தான் கேட்க முடியும். மன்னிச்சுக்கோங்கப்பா. இப்போ தெருவில் யாரை பார்த்தாலும் சொல்லும் போதே நம்ம தெருவில் எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம். யாரை பார்த்தாலும் இப்போ எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடக்கு, இதில் தான் ப்ரேயர் நடக்கு, கொஞ்சம் வந்துட்டு போங்க. தெருவில் போனாலும் நீ போறிய ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போமா அப்படின்னு இப்போ சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். அப்போ என்னுடைய அழைப்பு கிராம ஊழியம் இல்லை. நான் அவங்களுக்காக போனேன். ரொம்ப கூப்பிட்றாங்களே அங்கே அவங்க கூட பிறகு லேடிஸ்லாம் சொன்னாங்க, இக்கா வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம நிறைய தவறுகளை செய்து விடுகின்றோம். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பிலே இருக்க வேண்டிய இன்னொருத்தருக்காண்டி நம்ம ட்ராக் மாறக்கூடாது. இது மனசை கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். அதுதான் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 20வது வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். நீ அடிமையாய் நீ அழைக்கப்பட்டு இருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். எந்த இதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த அழைப்பிலே இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு அடிமைகளாகாதீங்க. யாருமே உங்களை விரல் நீட்டி பேசுகிற அளவுக்கு நம்முடைய லைஃப் இருக்கக்கூடாது. வார்த்தைகள் இருக்கக்கூடாது. வசனத்தை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும். இன்னொருத்தருக்கு அவங்க நம்மளை மேற்கொள்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அது சாத்தானுடைய தந்திரமாக நம்மளை மேற்கொண்டு நம்ம அழைப்பை மறக்க வச்சு இருதயத்தை பாதிக்க வச்சு வெளியே போய் இங்கே அது சொல்லி கேவலப்படுத்த வைப்பான். பிசாசினுடைய தந்திரம் எப்போ நம்மக்கிட்ட வரும்னு நமக்கே தெரியாது. யார் மூலமாக வரும் என்பதை தெரியாது. அதை தேவனிடத்தில் கேட்டு நம்ம தேவனிடத்தில் ஆராய்ந்து கவனமாக இருந்து நம்ம அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:24. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அப்படின்னா என்ன? செக்கப் தான். இப்போ கவர்மெண்ட் ஜாப்பாக இருப்பாங்க, ரிட்டையர்டாக இருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆனவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த ஆஃபீஸில் போய் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க முகத்தை போய் காட்டணும். உயிரோடு இருக்கேன், என்ன நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன், என் மகன்கிட்ட இருக்கேன், என் மகாட்ட இருக்கேன், நான் உயிரோடு இருக்கேன், இந்தாங்க என் ஆதார் கார்டு, இந்தாங்க என் ரேஷன் கார்டு, இந்த மாதம் நான் ஜாமான் வாங்கியிருக்கேன், நான் ரேகை வச்சுருக்கேன், இந்த இருக்கு பாருங்கள் அப்படின்னு காட்டி சொன்னால் தான் அடுத்த மாதம் இந்த பென்ஷன் வரும். வருடத்திற்கு ஒரு முறை இந்த காரியத்தை செய்கிறார்கள். இன்னும் நம்ம ரெனியூ பண்ணணுங்க. அங்கே நம்ம படித்தா தான் அது தெரியும் நமக்கு. ரெனியூ பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்குன்னு நாங்கள் வந்த ஊரில் இருந்து அப்படின்ட்டு. அதே போல் தேவ சமூகத்தில் தேவன் நம்மளை அழைத்தார்ல, எவ்வளோ பெரிய அழைப்பு தெரியுமா? சரி, அதெல்லாம் தனியாக நீங்கள் விடிய காலம் அதிகாலை ஜெபம் பண்ணி பாருங்கள். நேரத்தோடு படுத்துருங்க, பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தான் கர்த்தர் உடைய ப்ரெசன்ஸ் இருக்குமோ அப்போ நம்ம நினைப்போம், சே தேவன் நம்மளை எப்படி அழைச்சிருக்காரு, என்னம்மா அழைச்சிருக்காரு. காலையில் எந்திக்காங்க, வீடு முத்தந்தொழிக்காங்க, கோலம் போடுறாங்க, என்னென்னமோ நடக்குது தெருவில். காலையிலே கோலப்பொடின்னு விற்கிறாங்க. ஆனால் நம்ம உட்காந்து ஏசப்பா ஸ்தோத்திரப்பா அந்த ஒரு ஆறுதலோடு நம்முடைய காரியத்தெல்லாம் சொல்லி நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேரம்பத்திக்காக, என் மகன் கடனாக இருக்குன்னு சொன்னானே, ஆண்டவரே கடனை அடைச்சி கொடுத்துருங்க ஆண்டவரே, என் பேரன் படிக்கவே மாட்டேங்க ஆண்டவரே, என் பேரனை படிக்க சொல்லி ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த அதிகாலையிலேயே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது நமக்கு ரொம்ப சமாதானமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையிலே சொல்லியாச்சுப்பா, காலையிலே பெட்டிஷனை போட்டாச்சுப்பா,
ஏசப்பாட்டா அப்படின்ட்டு. அதிகாலை ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. நிறைய பேர் சொல்கிறாங்க. அதிகாலை ஜெபம் வீடியோவிலையுமே நான் நிறைய பார்க்குறேன். எம்டி ஜெகன் அவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, பென்ஸ் அவங்க சொல்கிறாங்க. நம்மளையும் நம்ம இந்த அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் அப்படின்னு. ஏசப்பா இப்போ என்னமோ தெரியல, கிருபியாக என்னை 3:45 4:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருந்தாங்க. அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து என்னதான் குளிர் இருந்தாலும், ஏன்னா ஒரு நாள் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்ல, இப்போவுமே அவரை நல்லா கும்பிட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு. ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, நன்றிப்பா, எல்லா பெட்டிஷனையும் உங்கள்கிட்ட வைக்கப்பா. என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, உங்களால் எல்லாம் முடியும்ப்பா. என்னால் ஒன்றும் ஆகாதுப்பா, உங்களால் எல்லாம் முடியும்ப்பா. எங்களை நினச்சிக்கோங்க. எங்கள் அழைப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் ஒரு ராஜா வந்து தூபம் காட்டுறாரு. தூபம் காட்ட பீடத்தண்டையிலே நிற்கிறார் யெரொபெயாம். அப்போது ஒரு தீர்க்கதரிசி அங்கே வராரு. அவர் வந்து சொல்கிறார் 2வது வசனத்தில், பலிப்பிடமே பலிப்பிடமே, தாவீதின் வம்சத்தில் யோசியாவின் பேரில் ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உண்மையில் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மையில் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உண்மையில் சுட்டரிக்கப்பட என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிப்பீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததுக்கு இதுவே அடையாளம் என்று சென்றான். 4வது வசனம், பெத்தேலில் இருக்கிற அந்த பலிப்பீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்றான். இந்த பலிப்பீடம் இப்பொழுது வெடித்து சிதறும் என்பது அவன் ராஜா சொல்கிறார், அவனை பிடிங்க அந்த தீர்க்கதரிசியை அப்படின்ட்டு. அப்போ பிடிக்க கையை நீட்டினால் கை அப்படியே நின்று விட்டது. அப்போ அந்த கையை நின்ற உடனே தன்னுடைய கையை எடுக்க முடியல, கை மறத்து போயிடுச்சு. அப்போ தேவனுடைய மனுஷன்ட்டு சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையால் குறித்த அவனுடைய அடையாளத்தின்படியே பலிப்பீடம் வெடித்து சாம்பல் பீடத்திலிருந்து வெட்டுண்டு போயிடுச்சு. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொள், என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக வேண்டிக் கொண்டு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். உடனே இந்த தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்காக விண்ணப்பம் பண்ணுறார். இன்னும் அவனை பிடிங்கன்னு சொன்ன கையை நீட்டின கை அப்படியே இருக்குது, கையை மடக்க முடியல, மறத்து போயிடுச்சு. உடனே இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண உடனே அந்த கை சரியாயிடுச்சு. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாங்க நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ எனக்கு 5 நிமிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தீர்க்கதரிசிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ போகிற இடத்துல யார் வீட்லேயும் நீ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, நீ போன வழியாக வரக்கூடாது, சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு வேறு வழியாக வந்துடணும் அப்படின்னு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த ராஜாவுடைய நீட்டின கையை திருப்பி மடக்க வச்ச ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி வாரான். அவன் வந்து சொல்கிறான், என் வீட்டை வந்து நீ சாப்பிடணும், என் வீட்டில் தண்ணி குடிக்கணும்னு கடவுள் சொன்னாருங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் தன்னுடைய அழைப்பை மறந்துட்டான், அந்த கலவனுக்கு அடிமையாகிட்டான். அந்த கலவன் தீர்க்கதரிசிக்கு அவன் பொய் சொன்னான். இவன் உடனே போய் அங்கே என்ன செய்துட்டான், சாப்பிட்டுட்டான். அந்த தீர்க்கதரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா பாருங்கள், 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் 20 அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதனால். 21 அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ மீறி கர்த்தருடைய வாக்கை மீறினது என்ன? நீ தானே சொன்ன, கலவன் சொன்னிய, நான் வந்து கடவுள் தான் உன்னை வர சொன்னார், நீ வந்து சாப்பிடுன்னு சொன்ன. இப்போ நம்ம சாப்பிடையுமே கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் வருது, ஐயோ சத்தமிட்டு சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறிச்சிய, நீ போகிற வழியில் ஒரு சிங்கம் உன்னை சாப்பிடுன்ட்டு. அருமையானவர்களே, தேவன் சொன்ன வார்த்தையவன் இந்த கலவனுக்கு அடிமையாகி இந்த கலவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாப்பிட்டதுனால வர்ற வழியில் ஒரு சிங்கம் அவனை கொண்டு விட்டு. ராஜா நீட்டின கையை ஜெபம் பண்ணி திருப்பி மடக்கக்கூடிய அப்படிப்பட்ட சக்தி நிறைந்த தீர்க்கதரிசி ஒரு கலவன் சாப்பிட சொன்னதுனால சாப்பிட்டு தன்னுடைய அழைப்பை மறந்து வருகிற வழியிலேயே ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டது. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேதத்த அண்டையிலே நின்று. பரிதாபம். ஆகாரத்தின் மூலமாக நாம் வஞ்சிக்கப்படுவோம், உணவு மூலமாக வஞ்சிக்கப்படுவோம். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, பலகாரங்கள் மூலமாக வஞ்சிக்கப்படுவோம். போஜனத்தை சாப்பிடும்போது அழைப்பு மறந்து விட்டது, அவனை ஏமாற்றி விட்டது. 1 ராஜாக்கள் 14:3 வந்து பலகாரம் வஞ்சிக்கிறது. 1 சாமுவேல் 12:3 வந்து இவர் சொல்கிறாரு, சாட்சி சொல்கிறாரு சாமுவேல்,
நான் உங்ககிட்ட எதையாவது வாங்கினேனா, கழுதையை வாங்கினேனா, வஸ்திரம் வாங்கினேனா, ஏதாவது வாங்கினேனா? ஒன்றுமே வாங்கலை. இவைகள் எல்லாம் மனிதனை ஏமாற்றி வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 5:20-22 கேயாசி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டான். நான் ஏதாகிலும் வாங்குவேன் என்று சொல்லி மாட்டு வஸ்திரங்களையும் பொண்ணு வெளியெல்லாம் வாங்கிட்டு வரான். அவனுக்கு குஷ்டரோகம் திருப்பி வந்து விட்டது. நான் என்ன, நான் உங்ககிட்ட வஸ்திரத்தை கட்டனா, நான் உங்ககிட்ட கழுதையை கட்டனா, பொண்ணை கட்டனா, வெள்ளியை கட்டனா, நான் எதையுமே கேட்கல அப்படின்னு சாமுவேல் தைரியமாக சாட்சி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இதெல்லாம் நம்மை வஞ்சிக்கக்கூடியது. மனிதர்களுக்கு அடிமையாகிறதுனால நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உணவு, போஜனம், அது பிறகு பார்த்திங்கன்னா வஸ்திரம், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பலகாரம், அதுக்கு பிறகு பொண்ணு வெளியே கேயாசி போய் வாங்கினது, இவையெல்லாம் ஏமாற்றி விடும், வஞ்சித்து விடும், அழைப்பை மறக்க செய்யும், கேவலப்படுத்தி விடும். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அதிலே நாம் நிற்க வேண்டும். தேவனுக்கு அடிமையாக வேண்டும், மனுஷருக்கு அடிமையாகக்கூடாது. மனிதர்களுக்கு அடிமையாகாதிருங்கள் என்ற செய்தி ஞானமாய் நடக்க வேண்டும். நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை எதுக்கு அழைத்தாரோ அதை நான் பிடிக்கும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அப்படியே தொடர வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகக்கூடாது. அவர்கள் எங்களை மேற்கொண்டு அவர்கள் எங்களை ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் எங்களை ஆளுகை செய்வது எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தான். ஆண்டவருக்கு மாத்திரம் அடிமைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எங்களை அவர் இரத்தத்தால் மீட்டிருக்கிறார். அதனால் இந்த நாளில் இதை செய்தி கேட்கின்ற யாவரும் தங்கள் அழைப்பிலே உறுதியாக நிற்க வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். ஒருவேளை அது போஜனத்தினால, ஒருவேளை அது வஸ்திரத்தினால, ஒருவேளை அது பொண்ணு வெளியினால, ஏதாகிலும் மாற்று வஸ்திரங்களினால அது எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஏசப்பா உங்களுடைய வசனமே எங்களை மேற்கொண்டு ஆட்கொண்டு எங்கள் அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருந்து உங்களுடைய ராஜ்யத்தையும் உண்மையும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து உண்மையிலே நிலைத்திருக்க உங்கள் சித்தம் செய்ய கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.